கிருஷ்ணர் பலராமன் அவர்களை நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஆல்கோலாம் என்ற இடத்தில் நடைபெற்ற அகழாராய்ச்சி ஆப்கானிஸ்தானுடைய பார்டரில் இருக்குது. அங்கு நடைபெற்ற அகழாராய்ச்சியில் 5 காசுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த 5 காசுகளில் கிருஷ்ணருடைய உருவமும் பலராமனுடைய உருவமும் செதுக்கப்பட்ட காசுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் நீங்கள் படத்தில் இப்போ பார்க்கலாம். அதை இதில் சுதர்சன கிருஷ்ணர் கையில் சுதர்சன சக்கரம், அப்புறம் சங்கு இருக்கின்றன. பலராமனுடைய வலது தோளில் கலப்பை. இது நிச்சயமாக ரெண்டுமே கிருஷ்ணர் பலராமனுடைய ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டு எல்லா ஹிஸ்டோரியனும் ஒத்துட்டாங்க, இன்க்ளூடிங் ஆல் த ரிசர்ச்சர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஆப்கானிஸ்தானுக்கு எப்படி இந்த காசுகள் போனது என்பது நமக்கே தெரியும். ஆப்கானிஸ்தான் என்பது அந்த காலத்தில் காந்தஹார் என்று பெயர். காந்தஹாரை சேர்ந்தவர். அவருடைய சகோதர சகோதரி எல்லாமே காந்தஹாரில் காந்தாரம் என்று சொல்லுவோம் இல்லையா, இந்த காந்தாரம் என்பது தான் காந்தஹார் என்று மாறியது போதும். அங்கே நடைபெற்ற ஆல்கோலாம் என்ற நடைபெற்ற அகழாராய்ச்சியில் ஆயிரக்கணக்கான காசுகள், இந்தியாவில் இருந்த காசுகள், பானை ஓடுகள் எல்லாமே கிடைத்துள்ளன. அங்கே ஒரு பெரிய நகரமே இருந்திருக்க வேண்டும். அந்த நகரம் அந்த நகரத்தில் மகாபாரதம் பற்றிய செய்திகள் பல இருக்க வேண்டும். அங்கே மகாபாரதம் படிச்சிருக்கலாம். ஏன்னா அங்கே இருக்கிற அரசன் கிருஷ்ணருடைய இமேஜ், பலராமனுடைய இமேஜை காயினில் இம்ப்ரிண்ட் பண்ணான்னா எந்த அளவுக்கு கிருஷ்ணர் பலராமனுடைய பெயர்கள் அந்த இடத்தில் பிரபலமாக இருந்திருக்க வேண்டும் என்று 2200 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆல்கோலாம் எஸ்கவேஷனுடைய என்ன ஆச்சுன்னு கேட்டால் 1979 எஸ்கவேஷன் பாதி நடந்துட்டு இருக்கிற போதே சோவியத் படைகள் உள்ளே புகுந்து ஆப்கானிஸ்தானுடைய மிகப்பெரிய போர் நடந்து கிட்டத்தட்ட 70% ஆல்கோலாம் நடைபெற்ற அகழாராய்ச்சியினுடைய ஆன்டிகுட்டிஸ் எல்லாமே, தொல்பொருள் எல்லாமே எங்கே போயிடுதுனே தெரியல. இப்போ கையில் இருக்கிறது 20% தான். அந்த 20% இப்போ பெர்லின் யூனிவர்சிட்டிலையும் சில லண்டன்லேயும் இருக்குது. அவற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியர்களுடைய பண்பாட்டை பிரதிபலிக்கும் தொல்பொருட்கள் தான் இருக்கின்றன. ஸோ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆல்கோலாமுடைய ஆன்டிகுட்டிஸ்லாம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடித்தோம்னா நம்ம மகாபாரதத்தினுடைய உண்மை வரலாறும் கிருஷ்ணனுடைய உண்மை வரலாறும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை செய்ய வேண்டியது நம்மால் செய்ய முடியாது, அரசாங்கம் தான் இதை செய்ய வேண்டும். ஆப்கானிஸ்தானுக்கு இப்போ கூட போகலாம். ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள தொடர்பு உங்களுக்கே தெரியும், சரித்திரபூர்வமான தொடர்பு கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளாக இருக்கின்றன. ஆகவே ஃபர்தர் ரிசர்ச் அங்கே செஞ்சோம்னா மகாபாரதத்தினுடைய உண்மையான காலகட்டத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம்.